உலகெங்கும் வாழும் என் இனிய சகோதர சகோதரிகளுக்கு வணக்கம். நம்ம சேனலுக்கு ஆதரவு கொடுத்துட்டு வர எல்லா நல்ல உள்ளவங்களுக்கும் முதல்ல நன்றி. நம்ம சேனல் வளமுடன் வாழ அப்படிங்கிற சேனலை நிறைய பேர் டவுன்லோட் பண்ண முடியல அப்படின்னு சொல்லி கம்ப்ளைண்ட் பண்ணதுனால விஜய் வேதிக் அஸ்ட்ரோ அப்படின்னு சேனல் நேமை மாத்தி இருக்கிறோம். தொடர்ந்து எல்லாரும் நல்ல ஆதரவு கொடுத்துட்டு வாங்க. இப்ப நம்ம இந்த பதிவுல 2026 மார்ச் மாதம் ரிஷப ராசிக்கான ராசி பலன்களை பார்க்கலாம். வழக்கம் போல நம்ம என்னென்ன கிரகங்கள் மாறி இருக்கு, என்ன பலன்கள் மாறி இருக்குது அப்படிங்கிறதையும், ரிஷபராசியில இருக்கக்கூடிய ஒவ்வொரு நட்சத்திரங்களுக்கும் மார்ச் மாதத்திற்கான தனிப்பட்ட முறையிலான சுப நாட்கள் எது, அசுப நாட்கள் எது எது, யோக நாட்கள் எது அப்படிங்கிறதையும் தனித்தனியா கொடுத்துருக்கிறோம். இந்த சுப அசுப யோக நாட்கள் பொது பலன்கள்ல உங்க நட்சத்திரங்களுக்கு உண்டான தனிப்பட்ட பலன்கள். அதனால நீங்க ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு வேலையை ஆரம்பிக்கிறப்பையும் ஒரு செயலை செய்யறப்பையும் இது நமக்கு இன்னைக்கு நாள் எப்படி இருக்கு அப்படின்னு இதுல பார்த்துட்டு இதுல பயணம் பண்ணி பாருங்க. எல்லா நாளும் உங்களுக்கு வெற்றிகரமான நாளா அமையும். அடுத்தது சந்திராஷ்டமம். இப்ப நம்ம ராசி பலன்களை பார்க்கலாம். கிருத்திகை 2, 3, 4 பாதங்கள், ரோகிணி, மிருகசீரிடம் 1, 2 பாதங்கள்ல பிறந்தவர்களுக்கான ரிஷப ராசி நேயர்களுக்கு இந்த மார்ச் மாதம், மார்ச் 2026 அமோகமான வெற்றிகரமான எல்லா வளங்களையும் வழங்கக்கூடிய ஒரு யோகமான ஒரு மாதமா அமைஞ்சிருக்கு. ஏன்னா உங்களுடைய ராசிநாதன் ராசிக்கு 6ஆம் இடத்து அதிபதியா இருந்தாலும் இப்ப 11ஆம் இடத்துல, இந்த மார்ச் மாசத்துல 11ஆம் இடத்துல அமர்ந்திருக்கிறார். அதுவும் உச்சம் அடைந்திருக்கிறார். இப்ப 6ஆம் இடத்து அதிபதி உச்சம் அடைஞ்சிருக்கிறார் அப்படின்னா புதுசா கடனை நீங்க வாங்கக்கூடாது. இந்த காலகட்டத்துல நீங்க கடனை வாங்குனீங்க அப்படின்னா கடன் கொடுத்தவன் செழிப்பாயிருவான், உங்களால கடனை அடைக்க முடியாது. அதனால கடன் வாங்குற ஒரு விஷயத்த மட்டும் தவிர்த்துட்டீங்க அப்படின்னா இந்த உச்ச சுக்கிரன் மனைவியினால யோகம், ஆடை ஆபரணங்கள் தொழில் செய்யறவங்க, லக்ஸூரியஸ் தொழில் செய்யறவங்க, கலைத்துறையில் இருக்கிறவங்க, இவங்களுக்கெல்லாம் ரொம்ப ஒரு உச்சபலன். சுக்கிரன் தான் நல்லா ஆடை ஆபரணங்களுக்கும் அதிபதி. வீடு கட்ட, வீடு இல்லாம இருக்கிறவங்களுக்கு வீடு கட்டுறதுக்கு உண்டான ஒரு யோகம் இந்த மாதம் ரொம்ப அற்புதமா அமைஞ்சிருக்குது. அதே அடுத்தது உங்க ராசிக்கு 2ஆம் இடத்திற்கும் 5ஆம் இடத்திற்கும் அதிபதியான தனபஞ்சமாதிபதியான புதன் பகவான் உங்க ராசிக்கு 10ஆம் இடத்துல வக்கரமாயி அஸ்தங்கதமாயிருக்கிறது. அப்ப வக்கரமாயி அஸ்தங்கதமாயிருக்கிறப்போ இளைய சகோதரிகளால ஆதரவு இல்லை, தாய்மாமன்ட்டு வந்து நீங்க எதிர்பார்க்கிற ஆதரவு கிடைக்காது. டாக்குமெண்ட்ல கையெழுத்து போடுறது ரொம்ப ஜாக்கிரதையா பார்த்து கையெழுத்து போடணும். காலி நிலம் வாங்குறது விற்கிறதுல ரொம்ப ஜாக்கிரதையா இருக்கணும். அக்ரிமெண்ட் போட்டாலும் அல்லது செக்ல கையெழுத்து போட்டாலும், ஒப்பந்தத்துல கையெழுத்து போட்டாவோ அல்லது யாருக்காவது நீங்க வாக்கு கொடுத்தாவோ ரொம்ப எச்சரிக்கையா இருக்க வேண்டிய ஒரு காலம். ஏன்னா அஸ்தங்கதம் அப்படிங்கிறப்ப மார்ச் 20ஆம் தேதிக்கு மேல புதன் அந்த வக்கரம் நிவர்த்தி அடைஞ்சிருது. மார்ச் 20க்கு மேல நீங்க உங்களுக்கு அற்புதமா இந்த பலன்கள் அப்படியே மாறிடும். உங்களுக்கு என்னென்னப்பா இது வரைக்கும் என்ன பாதகமா இருந்தோ அதெல்லாம் அப்ப நீங்க வந்து காலையில வாங்கலாம், விற்கலாம். இளைய சகோதரனுடைய ஆதரவு உங்களுக்கு கிடைக்கும், இளைய சகோதரர்களுடைய ஆதரவு கிடைக்கும். இப்படியெல்லாம் நிறைய ஒரு வாய்ப்புகள் 20ஆம் தேதிக்கு மேல வரும். உங்க ராசிக்கு 4ஆம் இடத்திற்கு அதிபதியான சுகஸ்தானாதிபதியான சூரிய பகவான் உங்க ராசிக்கு 10ஆம் இடத்துல திக்பலம் அடைஞ்சிருக்கிறார். அப்ப திக்பலம் அப்படிங்கிறது, சுகஸ்தானாதிபதி திக்பலம்ங்கிறது வண்டி வாகனம் வீடு யோகம் இது எல்லாம் தடையில்லாம கிடைக்கும். அதே மாதிரி சூரிய பகவான் இருக்கிறதுனால தந்தையினுடைய ஒரு ஆதரவு கிடைக்கும். தாயினுடைய சொத்துக்கள்ல இது வரைக்கும் பிரச்சனை இருந்தா அதெல்லாம் தீர்ந்து உங்களுக்கு கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. அரசு துறையில இருந்து அரசுக்கு தந்து நீங்க ஏதாவது எதிர்பார்த்துட்டு இருந்ததுன்னா அல்லது அரசு துறைக்கு முயற்சி பண்றவங்களா இருந்ததுன்னா கண்டிப்பா இது வெற்றி கிடைக்கக்கூடிய ஒரு அற்புதமான ஒரு மாதம். தந்தையினுடைய முழு ஆதரவு, தந்தைகிட்ட இருந்து நீங்க எதிர்பார்த்த பதில் கிடைக்கும். இப்படி நிறைய ஒரு சாதகமான பலன்கள் தான், செல்வ செழிப்பான ஒரு மாதமா தான் இந்த மார்ச் மாதம் அமைஞ்சிருக்குது. மார்ச் 14ஆம் தேதிக்கு மேல உங்க சுகஸ்தானாதிபதி சூரியன் உங்க ராசிக்கு 11ஆம் இடத்துல லாபஸ்தானத்துக்கு வர்றாரு. அப்ப அரசு சார்ந்த வேலையில் இருக்கிறவங்களுக்கு எல்லாம் ஒரு நல்ல ஒரு வசதி வாய்ப்பான ஒரு காலம். தந்தையினுடைய முழு சப்போர்ட் உங்களுக்கு இருக்கு.
ஆன்மீக பயன்கள், சிவ வழிபாடு ரொம்ப முக்கியம். 11ஆம் இடத்துல சூரிய பகவான் வரப்ப எவ்வளவுக்கு எவ்வளவு சிவ வழிபாடு பண்றீங்களோ, ஏன்னா சனி பகவானுக்கு வேறும் சனீஸ்வரர். அப்ப சிவ வழிபாடும் மகாலட்சுமி வழிபாடும் நீங்க இந்த மாசம் பண்றப்ப நல்ல ஒரு செல்வ செழிப்பான ஒரு நிலையை நீங்க அடைய முடியும். உங்க ராசிக்கு 7ஆம் இடத்திற்கும் 12ஆம் இடத்திற்கும் அதிபதியான செவ்வாய் பகவான் ராசிக்கு 10ஆம் இடத்துல திக்பலம் அமைஞ்சிருக்காரு. அப்ப 10ஆம் இடத்துல சூரியன் ஏற்கனவே திக்பலம் 14ஆம் தேதி வரைக்கும், ஆனா மார்ச் மாசம் முழுக்கும் செவ்வாய் பகவானும் திக்பலம். அப்ப வண்டி வாகனம், வீடு, யோகம் இது எல்லாமே தடை இல்லாம மிக சிறப்பான முறையில கிடைக்கிறதுக்கான செல்வ செழிப்பான ஒரு அற்புதமான ஒரு மாதம். 10ஆம் இடத்துல ராகு இருக்கிறது தொழில் வகையில தடையில்லாம ஒரு நல்ல லாபத்தை, நல்ல வரவை, வெளிநாடு வெளியூர் போறதுக்கான வாய்ப்பு கொடுத்து அங்க ஒரு தொழில் செய்வதற்கான ஒரு நிறைய வாய்ப்பு. ஏன்னா ராகு சுயசார்பு இருக்கிறதுனால இது எல்லாம் உங்களுக்கு தடையில்லாம நடக்கும். 11ஆம் இடத்துல இருக்கிற சனி பகவான் இருக்கிறதுனால 14ஆம் தேதிக்கு மேல சூரியன் வரனால அரசு துறையில தந்தை மகனுக்கும் இடையில் இருக்கிற பிரச்சனைகள் கொஞ்சம் தீர்றதுக்கான வாய்ப்புகள் அதிகமா இருக்கு. ஏன்னா சனி பகவான் தன்னுடைய சுயசாரத்திலே இருக்கிறாரு. அது லாபஸ்தானத்தில் இருக்கிறதுனால தந்தை மகனுக்குள்ள உறவு ஓரளவு மேம்படும். ஏன்னா சூரியன் சரி சேர்ந்தாவே தந்தை மகனுக்கு உறவு ஆகாது அப்படின்னா கூட இது லாபஸ்தானமா இருக்கிறதுனால ஓரளவு உங்களுக்கு அந்த ஒத்துழைப்புங்கிறது மிக நல்லா இருக்கும். மூத்த சகோதரிகளால, அத்தை வர்க்கத்தினால உங்களுக்கு ஒரு நல்ல ஒரு சப்போர்ட், நல்ல யோகமான ஒரு காலம். ஏன்னா உச்சம், சுக்கரன் உச்சமாயிருக்காரு, செவ்வாய் திக்பலத்தில் இருக்காரு, சூரியன் திக்பலத்தில் இருக்கிறாரு, சுகஸ்தானாதிபதி சூரியனா இருக்கனால இந்த மாசம் மார்ச் மாசம் நீங்க எதிர்பார்க்கறது எல்லாமே மிகச்சிறப்பா நிறைவேறதுக்குண்டான உள்ள ஒரு நல்ல அற்புதமான ஒரு மாதமா இந்த மார்ச் மாசம் ரிஷபராசிக்காரர்களுக்கு இருக்கு. இப்ப கிருத்திகை 2, 3, 4 பாதங்கள்ல பிறந்தவங்களுக்கான சுப நாட்கள் மார்ச் 1, 3, 6, 8, 10, 12, 15, 19, 21, 22, 24, 26, 28, 30. அசுப நாட்கள் மார்ச் 13, 17, 25, 27, 29. யோக நாட்கள் மார்ச் 8, 10. ரோகிணி நட்சத்திரத்துல பிறந்தவங்களுக்கான சுப நாட்கள் மார்ச் 2, 4, 7, 9, 11, 13, 16, 20, 22, 23, 25, 27, 29, 31. அசுப நாட்கள் மார்ச் 14, 18, 26, 28, 31. யோகா நாட்கள் மார்ச் 9, 11. மிருகசீரிடம் 1, 2 பாதங்கள்ல பிறந்தவங்களுக்கான சுப நாட்கள் மார்ச் 1, 3, 5, 8, 10, 12, 14, 17, 21, 23, 24, 26, 28, 30. அசுப நாட்கள் மார்ச் 15, 19, 27, 29, 31. யோக நாட்கள் மார்ச் 10, 12. சந்திராசமதங்கள் அப்படின்னு பார்த்தோம்னா 11, 3, 26 இரவு 10 மணியில இருந்து 14, 3, 26 காலை 9:30 மணி வரைக்கும் உங்களுக்கு சந்திராசமதங்கள். நன்றி நேயர்களே. மீண்டும் அடுத்த பதில் சந்திக்கும் வரை எல்லாம் வல்ல எம்பெருமான் முருகப்பெருமான் உங்களுக்கு எல்லா வளங்களையும் நலங்களையும் மாறி வழங்க வேண்டும் என்று வேண்டி இந்த பதிவினை நிறைவு செய்கிறோம். மீண்டும் அடுத்த பதில் சந்திப்போம்.